ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். மைசெல்ஃப் சஷ்டிகுமார். ஸோ இந்த வீடியோ நம்ம யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து நான் மேக்ரோ மைக்ரோன்னு பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுல ஒரு சின்ன கிளாரிட்டி. ஸோ இந்த விஷயம் தெரியாம நீங்க யூபிஎஸ்சியை நீங்க ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிளண்டர் தான். ஸோ என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சிலபஸை ரெண்டு ஆஸ்பெக்டா பிரிச்சிருக்கேன், மேக்ரோ மைக்ரோ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். மேக்ரோ அப்படிங்கிறப்போ நமக்கு யூபிஎஸ்சி என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ அதை தான் நான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் மைக்ரோ சிலபஸ் அப்படிங்கிறப்போ அந்த சிலபஸை நம்ம டீகோட் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப இந்த சிலபஸ் எதை வச்சு நம்ம டீகோட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சோ அதை ஆர்கனைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மைக்ரோ டாபிக்ஸ் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். சோ ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட 45 வருஷத்துல கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மைக்ரோ சிலபஸ் அப்படிங்கறத நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அப்போ இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் மேக்ரோ சிலபஸ் சும்மா ஜஸ்ட் என்னன்னு பாருங்க, அதோட மீனிங் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, மைக்ரோ சிலபஸா ஒவ்வொரு இதுக்கு இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து நான் தனியா கொடுத்துருப்பேன், ஜியோகிராஃபி அப்படின்னா ஜியோகிராஃபிக்கு நான் தனியா வந்து மைக்ரோ சிலபஸ் கொடுத்துருப்பேன். ஃபைன். இப்போ இது யாரா இருக்கலாம் பெனிஃபிட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது போத் சீனியர் ஆஸ்பிரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிகினர் ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சீனியர் ஆஸ்பிரன்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் நீங்க படிப்பீங்க, என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் அப்படின்னே தெரியாது. நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ற ஏரியாஸ் என்னதான் இருக்கும் அப்படின்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமி, இந்த மாதிரி இந்த கோர் சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருப்போம். இதை தவிர நிறைய ஏரியாஸா நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஸோ அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம படிக்க வேண்டிய, நம்ம இவ்வளவு நாள் கவர் பண்ணி வச்சிருக்க அந்த 5 கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு 50% தான். ஸோ ரிமைனிங் 50% நிறைய ஏரியாஸ் இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க பாலிட்டி மாதிரியான சப்ஜெக்ட்ல எடுத்து எவ்வளவுதான் நீங்க உட்காந்து படிச்சாலும் அதுல ஒரு கன்சிடரபிள் மார்க் கேட்கறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க GS2 எடுத்துக்கலாமே. நீங்க GS2ல நீங்க நார்மலா ஓரளவு நல்லா படிச்சு ஓரளவு ஆன்சர் ரைட்டிங் எழுத லெவலுக்கு நீங்க வந்தீங்கன்னா 90+ நீங்க எடுத்துட முடியும் ஈஸியா. ஸோ அதனால ஆவரேஜா அந்த டாப்பர்ஸோட மார்க்ல பாத்தீங்கன்னா 100ல இருந்து 110 அந்த அந்த ரேஞ்ச்ல எல்லாருமே ஆவரேஜா வாங்கிடுவாங்க. பட் ஆனா இந்த GS-க்குள்ளேயே இப்ப GS3 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி மாதிரியான சப்ஜெக்ட்லாம் ரொம்ப குட்டி சப்ஜெக்ட், அதை ஈஸியா கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா கவர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இப்போ காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குல்ல, கம்மியா படிச்சு அதுல இருந்து நமக்கு மார்க் எவ்வளவு ரெப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸுக்கு நம்ம உடைச்சிருக்க இந்த மைக்ரோ சிலபஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். ஸோ இதெல்லாம் சீனியர் ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம பிகினர்ஸ்க்கு போயிடலாம். பிகினர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஏதாவது ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்றீங்க, எங்களுக்கு ஒரு ஜியோகிராஃபியே கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு பிக் பேங் தியரி எல்லாம் பெருசா எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு இது அவ்வளவா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் உங்களுக்கு எப்போ வந்து ரியலைஸ் ஆகணும், நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறப்பதான் உங்களுக்கு என்ன புரியும்னா, ஓகே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் எழுத போறப்பதான் அந்த மெயின்ஸோட கேப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க உள்ள வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போய் எழுதுறப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இப்பவே சிலபஸ்க்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க சிலபஸ் என்ன பண்ணுங்க, எடுத்து மைக்ரோ சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ஆக்சுவலா எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. சரி, இந்த எழுதுறதுங்கிறது நம்ம யூபிஎஸ்சியில வந்து ஆன்சர் ரைட்டிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ நம்ம நிறைய நம்ம எழுதி நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட சிலபஸை மைக்ரோ டாபிக்ஸை நம்ம எழுதி வச்சுக்கிறதுல ஒன்றும் அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் இல்லை. உட்காந்தீங்கன்னா சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிறைய பேர் மேக்ரோ சிலபஸ் மட்டும் தான் வீடியோ பார்ப்பீங்க, மைக்ரோ சிலபஸை பெருசா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம வந்து மூவிஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் நம்ம பார்ப்போம். வீக்லி ஒரு படமாவது எப்படி இருந்தாலும் பாத்துருவீங்க. அப்படி இல்லையா சரி மந்த்லி ஒரு படம் பாக்குறீங்களா. சோ ஒரு படம் நீங்க போய் ஸ்பெண்ட் பண்றோம், சோ எதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க ஒரு மூவில போய் நீங்க 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த சிலபஸோட மொத்த வீடியோ ஹவர்ஸுமே அவ்வளவுதான் வரும். ஸோ 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் மொத்தமாவே எல்லா ஜிஎஸும் சேர்த்தே வரும். ஸோ அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ எதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நீங்க வந்து சிலபஸ் வீடியோ பார்க்காம நீங்க போயிட்டு மற்ற டாபிக்ஸ் நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது கரெக்டான டைரக்ஷன்ல உங்களை ட்ராக் பண்ணது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிலபஸ் அண்ட் பிஒய்க்கு இது ரெண்டு தான் யூபிஎஸ்சியோட 2 கண் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க சிலபஸை நீங்க ப்ராப்பரா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிகினர்ஸ் நீங்க இந்த சிலபஸை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜியோகிராஃபியே ஒரு சர்டன் டாபிக்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன், அதை நீங்க போய் உங்க இன்ஸ்டியூட்ஸ்ல அப்ரோச் பண்ணலாம். சார் இதெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க ஏன் எடுக்கல, எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல அப்ப அதுக்கு அந்த ஃபேக்கல்டிஸ் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுங்க, கொண்டு போய் காட்டுங்க. இல்ல சார் இதுல அப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க,
சோ யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா தெரியும், டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சியோட வாடையெல்லாம் லைட்டா அடிச்சிருக்கும். விச் மீன்ஸ் என்ன மீன் பண்ண வரேன்னா, சோ எல்லா கமிஷன்ஸோட கொஸ்டினையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் நம்ம எடுத்துட்டு நம்ம செட் பண்ண முடியும். சோ யூபிஎஸ்சியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என்டிஏ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் டைரக்டா அப்படியே கொண்டு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் நமக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸ் வேர்டு மாத்தோம்னே நமக்கு அப்படியே டைரக்டா கொண்டு வந்து வச்சு நமக்கு பாத்துருக்கோம். சோ அப்ப எந்த கமிஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸா இருந்தாலும் நீங்க அதாவது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம சிஏபிஎஃப், அதே மாதிரி இபிஎஃப்ஓ, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, என்டிஏ. சோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளை ஆப்வியஸா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சிலபஸும் என்ன பண்ணிருக்கேன், உடச்சு கொடுத்துருக்கேன். சோ தட்ஸ் ஆல் அபவுட் சிலபஸ். சோ இப்ப இதுல யாராவது இப்ப நீங்க இந்த சிலபஸை கொண்டு போயிட்டு யாருக்கிட்டையாவது ஒரு ஃபேக்கல்ட்டி யாருக்கிட்ட காட்டுறீங்க, இல்லப்பா இதெல்லாம் இவ்வளவு வேணாம், இதெல்லாம் இவ்வளவு படிக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, விபூதி அடிக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். சோ யூபிஎஸ்சி எங்கேயுமே வந்து சிலபஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்ததே கிடையாது. அண்ட் யாராலையுமே வந்து நீங்க இது படிச்சா போதும், இது மட்டுமே படிச்சா போதும், நீங்க கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு யாராலையுமே யூபிஎஸ்சியை சொல்லவே முடியாது. சோ அப்படிதான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்மே நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி யாராவது உங்களோட ஃபேக்கல்டிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க அந்த மைக்ரோ சிலபஸ்ல இல்ல இது வேண்டாம், இது படிக்க வேண்டாம், இதெல்லாம் வந்து பெருசா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட ஓப்பனாவே யூடியூப்ல ஒரு வீடியோவா வந்து அதை எடுத்துட்டு வந்து போட சொல்லுங்க. அப்படி போட்டாங்கன்னா காலி ஆயிடுவாங்க. ஏன்னா அப்பதான் ரியல் மார்க்கெட்டோட என்ன விஷயம் தெரியும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இப்ப பிக் பேங் தியரி நம்ம எடுத்துக்கலாமே, பிக் பேங் தியரி வந்து இல்லப்பா இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஃபேக்கல்டி யாரோ சொல்றாங்கன்னு வைங்களேன். பட் அதுல வந்து நீங்க பிக் பேங் தியரி புரிஞ்சுக்கிட்டாதான் நியூரான் ஸ்டார்னா என்ன, பல்சார்னா என்ன, மேக்னெட்டார்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த பல்சார், மேக்னெட்டார், நியூரான் ஸ்டார் பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லங்க இது பிக் பேங் எல்லாம் எதுக்குங்க போயிட்டு இவ்வளவுலாம் தேவையில்லை. பட் ஆனா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க அதை தெளிவா படிச்சாதான் உங்களுக்கு கிராவிடேஷன் வேவ்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், கரெக்டா போய் அட்ரஸ் பண்ண முடியும். சோ இதுதான் கைஸ் வந்து சிலபஸ் பத்தின ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிலபஸ ஒரு ஷீட் எடுத்து அதை எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு அதுக்கான நோட்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சோ அந்த நோட்ஸை வெதர் இட் இஸ் நீங்க இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க செல்ஃபாவும் மேக் பண்ணலாம். சோ மேக் பண்ண அதை டிக் அடிச்சுட்டே வாங்க. அப்பதான் வந்து நம்ம எதை கவர் பண்ணிருக்கோம், எதை கவர் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப நீங்க அக்ரிகல்ச்சர் மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல கிரீன் ரெவல்யூஷன்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நீங்க அக்ரிகல்ச்சர் போய் பாருங்க, எக்கனாமியை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப பெரிய டாபிக். பட் ஆனா நமக்கு இன்ஸ்டியூட்ஸ்லயும் சரி இல்ல பெருசா வெளியிலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நமக்கு அதுல இருந்து என்ன ஆகுது, ப்ரிலிம்ஸ்லயும் கன்வெர்ட் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ்லயுமே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது. பட் ஆனா அதெல்லாம் கிரே ஏரியா, அதெல்லாம் பெருசா யாரும் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் டீச் பண்ணவே மாட்டாங்க. சோ அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே நான் தனியாவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். சோ உங்களுக்கு நீங்க இதை நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துட்டு ஒவ்வொரு டாபிக்கையும் போட்டுட்டு ஹெட்டிங்கையும் போட்டு அதுல இருக்கிற ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் அதை போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும், இதுல வந்து இதெல்லாம் நம்ம படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நீங்க நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஸ்கோர் மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இதே மாதிரி மைக்ரோ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அதுல சில ஏரியாஸ் எல்லாம் இர்ரெலவெண்டா இருந்ததுனால அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்டுக்கு தேவை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் என்ன பண்ணிருக்கேன், இந்த சிலபஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்டையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சிலபஸ் ஃப்ரேமிங்ல நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், எதுக்கு கீழே எதை படிக்கணும் அப்படிங்கறதே நான் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அப்ப அதுபடிதான் நீங்க படிக்கணுமோ அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நான் கொடுத்துருக்க டாபிக்கை நீங்க எங்க வேணா படிங்க, ஆனா படிச்சிருங்க. ஸோ இப்போ மணி அண்ட் பேங்கிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது மணி அண்ட் பேங்கிங் கீழே என்னெல்லாம் இருக்கோ நான் சப் டாபிக் கொடுத்துருவோம், அதை நீங்க படிச்சிருங்க. பட் அதை நீங்க எங்க வேணாலும் போய் படிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி எடுத்துக்கலாம். எக்கனாமில இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 நமக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க, எல்பிஜி எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த எல்பிஜி நீங்க எக்கனாமிலையும் படிக்கலாம், அல்லது நீங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன்லயும் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இந்த நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணுங்கிற அந்த ஒரு கதை ஒண்ணு வரும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற டில்னோ கவர்மெண்ட் வரலாம். சோ அப்ப அங்கேயுமே நீங்க படிக்கலாம். சோ இப்போ ஆக மொத்தத்துல என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதை படிச்சிருங்க. சோ இந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் மாதிரி, ஒரு குரோனாலஜி மாதிரி, ஒரு கதை மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். இப்போ ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு பிக் பேங் ஒரு பாயிண்ட்ல இருந்து எப்படி உலகம் உருவானுச்சு, அந்த வெடிப்புல இருந்து எப்படி வந்து மில்கி வே உருவானுச்சு, ஒரு கேலக்சி உருவானுச்சு, கேலக்சில இருந்து எப்படி வந்து சோலார் சிஸ்டம் உருவானுச்சு, சோலார் சிஸ்டம்ல இருந்து எப்படி எர்த் உருவானுச்சு, அப்ப எர்த் இப்ப எர்த்துக்குள்ள குதிச்சிருப்போம், எர்த் இப்ப ஷேப் எப்படி இருக்கு, மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த ஆஸ்பெக்ட்ல கதை சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சிலபஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா?
ஸோ இதுதான் கைஸ் வந்து சிலபஸ் பத்தின நான் கிளாரிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.